ஹாய் காய்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு வழியா கண்மணியும் அன்பும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட் வரும். அவங்க வந்து கத்து கத்துன்னு கத்துவாங்க. அது போயிடும். மறுபடியும் அன்பு சொல்லுவா, நம்பிக்கையை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹெல்ப்னு சொல்லிட்டு எதிர்வாங்க. இவங்களுக்கு விசில் அடிக்க தெரியுறதால விசில் அடிப்பாங்க. கல் எல்லாமே ரெடியாக வச்சிருப்பாங்க. போட் நெக்ஸ்ட் டைம் போட் வந்தால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது சிக்னல் கொடுத்து எப்படியா ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி போட் வந்தவுடனே அன்பு கல் எடுத்து அடிப்பான். கண்மணி விசில் அடிப்பா. இது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இருங்க இருங்க நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அந்த தீவில் 2 பேர் இருக்காங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு போட்டு திருப்பி எடுத்துட்டு வருவாங்க. வந்தோடனே நீங்கள் தான் சென்னையிலேருந்து வந்த அந்த பொண்ணு பையனுமா, உங்களை தான் காணான்னு தேடிட்டு இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நாங்கள் தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாடி. சரி வாங்க, உங்களை தான் எல்லாரும் அந்த சைடு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காப்பாற்றி ஒரு வழியாக கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்த உடனே எல்லாருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிறதால எல்லாம் வாசல்லே இருப்பாங்க. இருந்து பசங்கள்லாம் வந்த உடனே எங்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். உடனே வெண்ணிலா வந்து விஷ் பண்ணுவா அன்புக்கு, ஹாப்பி பர்த்டே அன்புன்னு சொல்லிட்டு. உடனே அப்பதான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்து எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. வெண்ணிலா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லவ மாதிரியே வந்து கண்மணி கிட்ட போயிட்டு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு நல்லா பேசினே இருப்பா. அப்புறமேட்டா எங்க பாட்டியை காணும்னு சொன்னோடனே பாட்டி உன் மேல செம கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அன்பு போய் பேசின உடனே பாட்டி, நீ இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன், நீ இல்லைன்னா நான் எதுக்குடா வாழணும்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷ்னலா பேசி அவனை பயங்கரமா இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவன் போனவொடனே இவனெல்லாம் இப்படி பேசினாதான் இவன் கரைவான், இல்லைனாக்கா இவன் ஒரேடியாக கண்மணி பக்கமே போயிடுவான்னு சொல்லிட்டு அழுது பயங்கரமா அவனை எமோஷ்னலா இது பண்ணி வச்சிருவாங்க, லாக் பண்ணி வச்சிருவாங்க. இங்க கண்மணி வந்து பசங்க கிட்ட வந்து பசங்க வந்து கேட்பாங்க, எப்படி சித்தி எப்படி கவுந்துச்சு என்ன நினைச்சுனே. கண்மணி வந்து எல்லாத்தையும் சொல்லுவா, நாங்க போட்ல ஜாலியா போயிட்டு வந்தோமா, அப்ப திடீர்னு ஒரு பெரிய அலை வந்தோடனே நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த தீவுல போயிட்டு நடந்தது ஒண்ணு ஒண்ணா சொல்லுவா. அப்ப இவங்களுக்கெல்லாம் பயங்கர காண்டாகும். நாங்கெல்லாம் இவங்களை காணான்னு இருந்தா இவ பத்தியா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கா, இப்படி ஜாலியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் வந்து அன்பு எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டா, இளநீர் பறிச்சது எல்லாத்தையுமே சொல்லுவான். சொன்ன உடனே இவங்க எல்லாரும் வந்து பயங்கரமா காண்டா ஆவாங்க. வெண்ணிலா நினைப்பா, இவளை வந்து அன்பு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. அது தெரியாம இவ வேற ஏதோ நினைச்சு நிக்கிறான்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேக் டு ஃபார்ம் இதையுமே வந்து அன்பு வேணும்னே இவளை கூட்டிட்டு போய் தொலைக்க பார்த்தாரு, கொல்ல பார்த்தாருன்ற மாதிரி வேற மாதிரியே இது பண்ணிப்பா. இதுங்க அவங்க அக்காவும் அண்ணியும் வந்து பாரேன் இவன் எவ்வளோ ஜாலியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இவ செத்துட்டு இவ செத்த கதையை வந்து சொல்லுவாங்க. பார்த்தாக்கா இவ உயிரோடு வந்து கதை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.